இது ரொம்ப முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறது தான் இன்றைய ஆய்வோட கருத்து. குழந்தை ரொம்ப கிளியராக ஒரு நோட்டு விட்டுருக்கு, இதனால தான் அப்படின்னா மேபி அது ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ டீச்சர் எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கண்காணிக்கலாம் இல்லை தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 10 கொஸ்டின்னால ஒரு சைல்டோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குன்றது ஈஸியாக நம்ம கண்காணித்து ஆராய முடியும். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சமீப காலமாகவே டீச்சர் என்னை எல்லார் முன்னாடியும் திட்டாங்க, என்ன நல்லா படிக்கலன்னு அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு அங்கங்க மாணவர்கள் மன உளைச்சலுக்காகி தப்பான முடிவுகளை எடுக்கிறாங்க. இதற்கு முன்னாடியான மில்லேனியல் ஜெனரேஷன்களுக்கு தவறுகளை சுட்டிக்காட்டி திட்டும் போதோ இல்ல கண்டிக்கும் போதோ அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருந்தது. ஆனா இப்போ இருக்கிற சில பள்ளி மாணவர்களுக்கு தன்னோட தவறுகளை சுட்டி காட்டுறது தன்னோட வாழ்க்கைய ஒழுங்குபடுத்ததான் அப்படின்னு ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லை. இத்தனைக்கும் இப்போ அரசாங்கமே மாணவர்களை தவறா கண்டிக்கிறதோ அடிக்கிறதோ செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதை மீற ஆசிரியர்களுக்கு தகுந்த தண்டனையும் கிடைக்குது. பள்ளி மாணவர்களோட தற்கொலை விகிதம் 2013 6% இருந்தது. இப்போ 10 வருடங்கள் கழித்து 2023 கிட்டத்தட்ட டபுள் மடங்கு ஆகியிருக்கு. சமீபத்துல வால்பாறையில 13 வயது மாணவி தன்னோட ஆசிரியர் தன்னை திட்டாங்க அப்படின்றதுனால தீக்குளிச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, நான் தலையப்படிய வாரல, அதனால என்ன உருவகேலி செஞ்சாங்க. தமிழ் ஆசிரியர் என்னோட கன்னத்துல அரைஞ்சிட்டாரு, அது எல்லாரும் பார்த்துட்டாங்க. நான் நல்லா படிக்கல அப்படின்னு வீட்டுல சொல்லிடுவேன் அப்படின்னு என்னை மிரட்டினாங்க. எனக்கு சின்ன காயம் ஆகும் அப்படின்னு நினைச்சுதான் நான் தீக்குளிச்சேன். ஆனா இவ்வளோ பெரிய காயம் ஆகணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு மரண வாக்குமூலம் கொடுத்துட்டு இறந்துட்டாங்க. இப்படிப்பட்ட மன உளைச்சலை ஏற்படுத்தின அந்த ஆசிரியர்கள் கொடூரமானவர்களா இல்ல இதை ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த குழந்தைகள் பலவீனமானவர்களா? அந்த மரண படுக்கையிலையும் தான் அனுபவிச்ச வலிகளை சொன்ன அந்த மாணவியோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இத பத்தி கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் எஸ் வந்தனா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க இத பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம். இந்த பள்ளி மாணவியோட தற்கொலை முடிவு ரொம்பவே விபரீதமான ஒரு முடிவு. இது மனசுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வு தான். இந்த மாதிரியான சூசைட் நிகழ்வுகள் பொதுவாக ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி 40 செகண்டுக்கு ஒருத்தர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க அண்ட் சூசைட் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு. இது ரொம்ப முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறது தான் இன்றைய ஆய்வோட கருத்து. அப்போது இந்த நடக்கிறதுக்கு இல்லை இந்த முயற்சியில் குழந்தைங்களோ இல்லை எந்த நபரோ ஈடுபடுறதுக்கு பல்விதமான காரணிகள் உண்டு. அதில் மனநல ஆலோசகர் பிரகாரம் காரணிகள் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, பயாலஜிக்கல், சைக்கலாஜிக்கல், சோஷியல் ஃபேக்டர்ஸ், இது 3 காரணிகள். இப்போ பயாலஜிக்கல் அப்படின்னா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் ஒரு முக்கியமான காரணம். மனசோர்வு அப்படிங்கிறது இங்கிலீஷில் சொல்கிறது டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன் ஆர் எனி கைண்ட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் யாருக்குன்னா இருக்குது அப்படின்னா அதுக்கு வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. எப்படி ஒரு சர்க்கரை நோய் இல்லை பிபி இருக்கு குடும்பத்தில் அப்படின்னா அது வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கோ, அதே மாதிரி தான் மனநல பிரச்சனைகள் கூட. அப்போ பயாலஜிக்கல் ஒரு ரீசன், ஜெனட்டிக் ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று சைக்கலாஜிக்கல் ரீசன். சைக்கலாஜிக்கல் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நபரோடைய ஆளுமைத்தன்மை, அவங்களோட சென்சிட்டிவிட்டி, அவங்களுக்கு பர்சனலாக ஒரு விஷயத்தை எப்படி கையாளுறாங்கன்ற ஒரு கோப்பிங் மெக்கானிசம், இது எல்லாமே சைக்கலாஜிக்கல் ரீசனாக கருதப்படும். மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த சோஷியல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இப்போ இந்த ஒரு
ஒரு டீச்சரோ இல்லை யாரோ ஒரு நபர் அவங்கள புண்படுத்துறாங்க இல்லை துன்புறுத்தி ஏதோ பண்றாங்க, அது அவங்கள வந்து ரொம்பவே பாதிச்சிருக்கு, மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்குன்னா அப்போ அது வந்து சோஷியல் ரீசனா வந்து நம்ம கருதப்படலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான இப்போ இந்த குழந்தைக்கு நடந்த ஒரு காரணம் வந்து பல்வித காரணமாக இருக்கலாம். முக்கியமா இந்த டீச்சர் வந்து அவங்கள திட்டினதுனால குழந்தை வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி அதனால இந்த மாதிரியான ஒரு விபரீத முடிவு எடுத்திருக்கிறதாக வந்து ரிப்போர்ட்ல நியூஸ்லாம் வந்திருக்கு. பட் இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் அந்த டீச்சர் திட்டினதுனால அந்த குழந்தைக்கான ஒரு முடிவு இருக்காது. ஏன்னா என்பது வந்து மனசோர்வுக்கான ஒரு அறிகுறி. அது வந்து ரொம்ப ரொம்ப சிவியர் டிப்ரெஷன் இருக்கும்போது அவங்க வந்து எனக்கு வந்து முன்ன எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி ஹோப்லெஸ்ஸாக ஹெல்ப்லெஸ்ஸாக ஒர்த்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுப்பாங்க. இப்போ இந்த குழந்தை வந்து 13 வயது ஒரு பெண் குழந்தை. இந்த குழந்தைக்கு வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கலாம், அதனால ஒரு கன்ஃபியூஷன்ல இந்த மாதிரி இருக்கலாம், வீட்டு சூழல்ல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம், இல்லை பள்ளியில கூட அந்த குழந்தைக்கு கற்றல் குறைபாடு மாதிரியான சில விஷயங்கள் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல்வித காரணத்தினால டீச்சர் திட்டுனது வந்து ஒரு ட்ரிகர்னால இந்த மாதிரியான ஒரு இம்பல்சிவான முடிவு, அதாவது சட்டுன்னு எடுக்கிற முடிவு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம். அண்ட் இந்த குழந்தை வந்து ரொம்ப கிளியரா ஒரு நோட் வந்து விட்டுருக்கு இதனால தான் அப்படின்னா மேபி அது ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா அந்த குழந்தை வந்து அந்த ஒரு இன்சல்ட்டை தாங்க முடியாத, அந்த குழந்தையோட சென்சிட்டிவிட்டி வந்து அந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு தெரியாம, யார்கிட்ட பேசணும் என்ன அணுகணும்னு தெரியாத ஒரு சூழல்ல இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்துக்கலாம். இப்போ பொதுவா பெற்றோர்கள் இல்லை டீச்சர், இவங்க வந்து முக்கியமா டீச்சர் தான் வந்து எஸ்பெஷலி பள்ளிக்கூடத்துலேயும் சரி காலேஜ்லேயும் சரி குழந்தைங்க கூட இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரொம்ப நேரம் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 8 மணி நேரம் ஒரு குழந்தை வந்து ஸ்கூலில் இருக்குது அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து அவங்க வந்து பள்ளியில் தான் இருக்காங்க. அப்படின்னா இப்போ டீச்சர் எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கண்காணிக்கலாம் இல்லை வந்து தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையோட இயல்பு மனநிலையில அந்த குழந்தையோட நடத்தையில மாற்றங்கள் இருக்கும். குழந்தை வந்து திடீர்னு விட்ரானா இருக்கலாம், யார்கிட்டயும் பேசாம இருக்கலாம், இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி இருக்கலாம், சோர்வு வந்து ஃபேஸ்லேயே வந்து குழந்தைக்கு தெரியலாம், சாப்பிட்றதுல மாற்றம் வந்திருக்கலாம், ஹோம்ஒர்க்ஸ் இன்கம்ப்ளீஷனாக இருக்கலாம், இல்லை குழந்தை வந்து தூக்கமின்மையினால கிளாஸில் வந்து தூங்கலாம். ஸோ இந்த மாதிரியான சில அறிகுறிகள் வந்து குழந்தைகிட்ட கண்டினியூஸாக ஒரு 2 வீக்ஸாக டீச்சர் கவனிக்கிறாங்க இல்லை வீட்டில் பெற்றோர்கள் கவனிக்கிறாங்க அப்படின்னா அது முதல் கட்ட அறிகுறியாக நம்ம வந்து எடுத்துக்கணும். அண்ட் இம்மீடியட்டாக இந்த விஷயத்த நம்ம அட்ரெஸ் பண்ணணும். என்ன ஆச்சு குழந்தைகிட்ட பேசணும் அப்படின்னாலே வந்து நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைங்க வந்து கேட்பாங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக வந்து 2 காது ஒரு மனசு, அதாவது என்ன அப்படின்னா கேட்கறதுக்கு காது அண்ட் மனசு விட்டு அவங்க கிட்ட உட்கார்ந்து அவங்க வந்து அவங்க சொல்றதை கேட்டால வந்து பாதி பிரச்சனைகள் வந்து தீர்க்க முடியும். ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து ஒரு டீச்சரும் செய்யணும், பேரண்ட்ஸுமே வந்து நம்ம செய்யணும். ஏன்னா இது வந்து நம்ம ஒருத்தருக்கு பிளேம் பண்றதுனால இந்த விஷயத்த நம்ம தடுக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒரு ஜெனட்டிக் ஆஸ்பெக்ட்ஸ், டிரான்ஸ்ஜெனரேஷனல். மேபி இந்த குழந்தையோட ஃபேமிலியில யாருக்குன்னா மனசோர்வு பிரச்சனை இருந்திருக்கலாம், இல்லை யாருன்னா எக்ஸ்ட்ரீமா கூட பண்ணியிருந்திருக்கலாம். இது வந்து ஆய்வு வந்து கூறப்பட்ட ஒரு விஷயம். அதாவது ஃபேமிலி ஹிஸ்டரியில இருக்கு அப்படின்னா ரெப்பிட்டேட்டிவா சின்ன குழந்தைங்க கூட இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம், அதாவது மண்ணெண்ணெய் ஊற்றி எரியிற அளவுக்கு ஒரு பெரிய அட்டெம்ப்டுக்கு போற அளவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால பள்ளியில நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்க்ரீனிங் கேம்ப், ஹெல்த் ஸ்க்ரீனிங் கேம்ப் வைக்கிறோமோ அதே மாதிரி மென்டல் ஹெல்த் ஸ்க்ரீனிங் கேம்ப் வந்து வைக்கணும். ஜஸ்ட் ஒரு 10 கொஸ்டின்னால ஒரு சைல்டோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குன்றது ஈஸியாக நம்ம வந்து கண்காணித்து ஆராய முடியும். அண்ட் முக்கியமாக பள்ளியில் கற்றல் குறைபாடுகள் வந்து ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குது. டிஸ்லெக்ஸியா போன்ற பிரச்சனைகள்னால குழந்தைங்களால படிக்க முடியாது. நார்மல் டீச்சர் சொல்லி கொடுக்குற மெத்தடு அவங்களுக்கு புரியாமல் இருக்கும்போது ஒரு டீச்சரால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில்
ஒரு டீச்சர் ஒரு 40 குழந்தைங்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து டீச்சர் மேபி அந்த குழந்தைய திட்டுறதுனால அந்த குழந்தை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகலாம். பட் இதை வந்து நம்ம டீச்சர் மேலே ப்ளேம் பண்ண முடியாது. என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கான காரணிகளை நம்ம முதலே கண்டுபிடித்து அதை வந்து அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான விபரீத முடிவுகள் வந்து நம்ம தடுக்கலாம். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.